இந்த வீடியோல நம்ம IBPS clerk mains கான preparation tips பார்க்கலாம். நான் PO க்கு படிக்கிறதா இல்ல IBPS clerk mains படிக்கிறதா இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து நிறையவே இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம IBPS clerk mains கான crash course வந்து இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டாபிக் வைஸ் வந்து நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி எல்லாமே எடுக்க போறேன். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு மேம் உங்களுக்கே தெரியும் செமையா டீச் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், லிவின் சாரோட வீடியோ எல்லாமே இந்த மெகா லைவ் பேங்கிங் கிராஷ் கோர்ஸில் வந்துடும். நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த நியூ ஆப் லான்ச் பண்ணி 849 ஆஃபர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரைஸ் கண்டிப்பாக இனிமேல் பழைய மாதிரிலாம் கம்மி ஆகாது மக்களே. இந்த 849 மெகா லைவ் கிராஷ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு இனிமேல் பழைய வீடியோஸ் அப்லோட் ஆயிடுச்சு, எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். இவ்வளோ எடுத்த எல்லா வீடியோஸ் அப்லோட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம எடுக்க போகிற IBPS clerk mains, IBPS PO கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இந்த ஒரே இதில் வந்து வந்துடும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போயிடலாமா? போயிடலாம் மக்களே. ஸோ இந்த எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். கிளர்க்கு மெயின்ஸ்க்கு படிக்கிறதா IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நான் சென்னையில் போன கூட பர்சனலாக கேட்டு போனாங்க, சார் நான் 60 போட்டிருக்கேன், படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 60 above போட்டிருக்கீங்க, எனக்கு அக்யூரஸியோட மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து நல்லா படிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதம் டக்குன்னு வந்துடும். ஒரு மாதத்தில் மெயின்ஸ் வந்து நம்ம CA படிக்கலாம் டைம் இருக்காது, ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது. ஏன் சொல்றேன்னா இன்னும் IBPS PO வந்து எவ்வளவு நாள் இருந்துச்சு? 15 செப்டம்பர் நடக்குதா? 15th அக்டோபர் நடக்குது. ஷூரா? ஷூர். ஸோ செப்டம்பர் அக்டோபர் அதுக்கப்புறம் வருமா? சரி, 15th அக்டோபர் நடக்குதா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு 40 டேஸ்க்கு மேலே டைம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம IBPS POக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம் கரெக்டாக, வரிசையாக நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டே தான் இருந்தோம். பெருசாக திருப்பி IBPS PO ப்ரிலிம்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். கடைசி ஒரு வாரம் 2 வாரத்தில் கூட டெய்லி அதாவது ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையா? ஒரு ஃபுல் மார்க் எடுங்க, நம்ம டொமின் செஷன் பாருங்க. ஸோ கடைசி ஒரு 2 வாரத்தில் வந்து நம்ம நல்லாவே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து திருப்பியும் அரைச்சமாவாக தான் அரைக்க போகிறாங்க, திருப்பி சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், DI. ஸோ அதனால் ஓரளவு கொஞ்சம் லெவல் கூட தான் இருக்க போது. நீங்கள் மெயின்ஸ்க்கு போகிற ப்ரிப்பரேஷன், IBPS clerk mains பண்ணுற ப்ரிப்பரேஷனே அது உங்களை வந்து காப்பாற்றி விடும். அதனால எவ்வளோ முடியுதோ 60 above போட்டிங்கன்னா இந்த ஒரு 2 வாரம் வந்து நல்லா மெயின்ஸுக்கே படிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக மக்களே மெயின்ஸ்க்கு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து CA படிக்கவே மாட்டாங்க. எக்ஸாம் கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்த பிறகு உட்காந்து CA படிப்பாங்க. ஒரு சிலர் வந்து CA தான் முக்கியம்னு சொல்லிட்டு CA படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மித்த செக்ஷன்ஸ்க்குலாம் பெருசாக வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏன்னா இப்போ CA பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம படிக்காமையா விட்டாலும் ஆபத்து, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதும் வந்து ஆபத்து தான். ஏன்னா வந்து அடுத்த ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு ஃபுல் மார்க் எவ்வளோனே ஆகுது? ஒரு 2 மணி நேரம் 160 மினிட்ஸ், 2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்து ஒரு ஃபுல் மார்க் எடுத்து அடுத்தது வந்து அதை உட்காந்து அனலைஸ் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இது 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட உட்காந்து அதை நம்ம எஃபெக்டிவா பண்றோமா? எப்படி எடுக்க மாட்டாங்க. சரி சொல்லிடுவோம். புதுசா ஒரு வேலை எடுக்கிறவங்க சரி உட்காருவோம் ஆர்வத்துல. ஆக்சுவலா இது இப்படி உட்காந்து நம்ம அங்கேயே ஒரு சம்ம பார்த்தீங்க அப்படின்னா சுத்த விடுவோம். ஒரு ஆப்டியில் ஒரு DI சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகி போயிடும். ஸோ அதனால மக்களே மெயினாக இப்போதைக்கு ஃபுல் மார்க்குன்றதை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஒத்தி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராங் ஆகுங்க மெயின்ஸுக்கு. ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் ஆப்டியாக இருக்கட்டும், இங்கிலீஷ்காக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் டைம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அலாட் பண்ணிவிட்டு செக்ஷன் வைஸ் வந்து மெயின்ஸ்க்கான டாபிக்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்கச்சக்கமாக ஃப்ரீ PDFஸே வந்து இருக்குது உங்களுக்கு வெப்சைட்ஸில் இருக்கட்டும். நம்ம ஆலுபோர்ட்லேயே நம்ம KRLogics ஆப்லேயே ஆலுபோர்டோட பேக்கேஜஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஃப்ரீ இபுக்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேக்கேஜஸாக இருக்கட்டும், ஃப்ரீ செக்ஷனல் PDFஸாக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு செக்ஷன் வைஸ் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அடுத்து உங்களை வந்து அப்படியே டாலரன்ஸ் 2.5 மணி நேரம் உட்கார முடியுதான்றதை பார்க்கறதுக்கு வேணாம் ஃபுல் மார்க்குன்றதை அட்டன் பண்ணலாமே தவிர்த்து செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கறது அதை விட ரொம்ப முக்கியம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு சப்ஜெக்டை விட்டு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது அப்படிலாம் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு 2 கண்ணு மாதிரி. நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து மார்க் எடுக்க வேணாம்னு சொல்லல. கண்டிப்பாக மெயின்ஸுக்கு வந்து மார்க் வந்து
ஏன்னா ஒரு 2 மணி நேரம் ஓப்பனாக சொல்கிறேன், 2 மணி நேரம் 40 நிமிஷம்லாம் நம்ம மாதிரி பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. நான் எல்லாம் சொல்லலாம் எடுக்க வேணாம்னு சொல்லலை. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நிறையா செக்ஷனல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் செக்ஷனல் வைஸாக மெயின்ஸ் லெவலில் சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து ஆர்சி எனக்கு வரும் அப்படின்னா டெய்லியுமே ஒரு 2-3 ஆர்சி எடுங்க. இந்த மாதிரி எடுக்க முடியாது, ஒன்று எடுக்கலாமா? 1-2 மேக்ஸிமம் 2 எடுக்கலாம் நீங்க தாராளமா. இங்கிலீஷ் நகி பையா பெருசா படா சைஸ்ல இருக்கு நம்மளுக்கு ஆர்சி எல்லாம் மெயின்ஸ்க்கு போனீங்கன்னா. ஆனா காம்ப்ரிஹென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1-2 டெய்லி எடுத்துருங்க. ஸோ அப்போ எக்ஸாமை ஒட்டி வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மினிமம் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 வரைக்கும் எக்ஸாமை ஒட்டி அந்த 4-5 நாள் கூட எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்க போகுது அப்படின்னா ஒரு 2 hours 40 minutes. அதில் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து 40 questions 40 marks, குவான்ஸுக்கு வந்து 50 questions 50 marks வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து 50 questions 60 marks கொடுக்குறாங்க, ஒரு 10 marks எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் 1.5 marks அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு நல்ல கொஸ்டினாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து 50 questions வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 50 marks இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து கான்ஸை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த 50 questions 50 marksல வந்து நம்ம எவ்வளோ அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலுமே 50 யாராலே அடிக்க முடியாது, 40 தொடைய விட மாட்டாங்க யாரா. நானே ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ஆப்டி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக 45 போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்களே திட்டுங்க, தம்பி அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், யாரால இருந்தாலும் சரி ஒரு 30 above போடுறதுனா ஒரு டாப்பராலே 30+ தான் போடவே முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 25க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்கூலெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லாம் ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுப்பாங்களே, இதெல்லாம் படி நீ வந்து செலக்ட் ஆயிடுவ, 80க்கு மேலே எடுத்துருவேன், பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு, 400க்கு மேலே எடுத்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த 50 கொஸ்டின் வந்து எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மினிமம் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒரு 5லேருந்து 6 ராங் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 5லேருந்து 6 ராங் நம்பர் இருக்குது. இதுக்காண்டி நான் வந்து ஸ்பெஷலாக படிக்கணும்னு இல்லை, இவ்வளோ படிச்சிருப்பீங்களா அதுவே போதும். நம்மளோட கிராஷ் கோர்ஸ் பாருங்கள், நியூ பேட்டர்னில் இருக்கும். இப்போ சும்மா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, நியூ பேட்டர்னில் இருக்கும். என்னோட கிராஷ் கோர்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இப்போ இனிமேல் நம்ம கிராஷ் கோர்ஸ்லாம் எடுக்கவும் போகிறேன், அதுலேயும் பாருங்கள். அதே மாதிரி நியூ லெவலில் ஒரு 2-3 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதே ஒரு 8 மார்க் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி சொல்லிட்டு அது ஈஸி தான். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இல்லைனா குவான்டிட்டி பேஸில் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளர்க் மெயின்ஸ்ல வந்து 3 ஸ்டேட்மெண்ட்லாம் வராது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் குவான்டிட்டி பேஸ்லேயே ஒரு 7லேருந்து 8 மார்க்குக்கு வந்து ஷாராக கேட்பாங்க. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன மிஸ்லினியஸாகவே ஒரு 15லேருந்து 16 மார்க் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். இல்லை இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, சரி ஓகே சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃப்ரீயாக எதுலையாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும்ல, பிடிஎஃப்லாம். அது வந்து குவான்ஸ்க்கு எதில் நல்லா இருக்குன்றதை சொல்லிட்டீங்கன்னா அது யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம கிராஷ் கோர்ஸே பாருங்கள் மக்களே, என்னோட வீடியோஸ் வந்து நம்ம மெயின் செஷன் நம்ம யூடியூப்லேயும் போடுவோம், கிராஷ் கோர்ஸ்லேயே இருக்கும். நம்ம ஆப்லேயே ஆப்டிக் வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிபோட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த சேம் டிட்டோ வந்து நம்மளோட ஆப்லேயே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பண்டிட் ஆடா இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரிலிம்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. மெயின்ஸுன்னு இருக்கப்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ்லாம் அவங்க பெய்டில் தான் வச்சுருக்காங்க. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு மெயின்ஸுக்குன்னு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போடுற மாதிரியோ மார்க் டெஸ்ட் போடுற மாதிரியோ முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறது தான் வாங்கணும்னு கிடையாது. ஸோ நான் வந்து எதில் விட்டேன், இதிலே ஒரு 15 மார்க் ஆச்சா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐயில் வந்து ஷாராக வந்து ஒரு 4 செட்டு கேட்பாங்க, ஒரு 3லேருந்து 4 செட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸ் பார்க்குற மாதிரி என்ன கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், 2-3 டிஐ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலே வந்து 4 செட் ஆச்சா. அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 15 மார்க் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராங் நம்பர், இந்த டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி, அப்புறம் என்னோட கேடன்ஷன்லாம் பாருங்கள், பழைய வீடியோஸும் பாருங்கள், புதுசாக எடுக்கிறதையும் பாருங்கள். இதெல்லாம் அப்ளிகேஷன் சம்ஸ் ஒரு 5-6லாம் ஈஸியாக அந்த மாதிரி சில்லறையாக பிறக்கி அடித்தாலே வந்து ஒரு 20 எடுத்துடலாம். ஒரு 2 டி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 30 மார்க் எடுத்துடலாம். ஏன்னா ஒரு 4 டிஏ கேட்குற இடத்துல ஒரு கேஸ்டல்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்படி நீங்கள் கிளியராக பிளான் பண்ணி ராங் நம்பர், டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி, அர்த்தமெட்டிக்கில் ஒரு 5-6 சம் இப்படி நீங்கள் அடித்தாலே ஷாராக ஒரு 25லேருந்து 30 மார்க் ஈஸியாக எடுத்துலாம். இதுவே செம அட்டெம்ப்ட். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அண்ணா சொல்கிறப்பதான் அது சொல்லணும் ஞாபகம் வருது. எப்படின்னா இப்போ ஒரு சில இதாக ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்போ தெரிய வரும் எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும், எதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும்னா நீங்கள் வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக இருக்கு மக்களே மெயின் செஷன் நம்ம டெய்லி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃப்ரீயான மெயின் செஷன்ஸ்லாம் நீங்கள் டெய்லி கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால மெயின் செஷன் மறந்துடாதீங்க.
ஓகே ஆப்டிக் இங்கிலீஷ் சொல்லுங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மக்களே நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னன்னா ஆர்சி கண்டிப்பா கேட்க தான் போறான். ஏன்னா 10ல இருந்து 15 மார்க் வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷனே கவர் ஆயிடும். ஸோ இந்த 15 மார்க்ல அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க், ஒரு 8 to 10 மார்க் வந்து நான் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டெய்லி 1 or 2 ஆர்சி படிச்சே ஆகணும். இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கலாம், எதுனாலும் படிக்கலாம், ஓகே தான். ஆனால் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ ஆர்சி மெயினா எடுத்தா மட்டும்தான். ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அது எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பத்தாது. கண்டிப்பா வந்து நியூஸ் பேப்பர் உங்களோட ஜென்ரலா நீங்க டெவலப் பண்றதுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல வந்து நார்மலா ஒக்காபுலரி டெவலப் பண்றதுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு சைடு. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லி 1 or 2 ஆர்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அந்த கொஷின்ஸ்லாம் அப்படின்றது தெரியும். ஸோ ஆர்சி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா இருக்கட்டும், எல்லாமே நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீ வீடியோஸும் இருக்குது, நமக்கு ஆப்பில் தரமாக இருக்கும், நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பாட்டு போன பிறகும் புதுசாக நிறைய, அதாவது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் ஒக்காபுலரி வச்சே தான் விளாட்றாங்க, வேர்ட்ஸை வச்சே தான் விளாட்றாங்க. கொஸ்டின் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். புது பேட்டர்னில் ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கட்டும், இது ஃபில்லர்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபிள் ஃபில்லர்ஸ், இந்த மாதிரியான புதுசெல்லாம் ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வந்து அவங்க 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 வேர்ட்ஸை நம்ம ஆல்டர் பண்ணி வேற ஒரு 3 வேர்ட்ஸ்னால வைக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் கோர்ஸ் அந்த டெய்லி யூடியூப்ல மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த 3, 4, 5 சொன்னாங்களா எல்லா டைப்லயும் கொண்டு வருவாங்க. அதே பாருங்கன்றதை விட நம்ம நீங்க பாருங்க, பிளஸ் இங்கிலீஷை வந்து ஃப்ளூக்ல விட்டுறாதீங்க, அப்படியே அங்க போய் அடிச்சுப்போம் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் கை கொடுக்கும். கண்டிப்பா ரீனா மேமோட செஷன் ஒரு செஷன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் IBPS கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் வந்து சக்சஸ் ஸ்டோரியில ரீனா மேம் இங்கிலீஷ், ரீனா மேம் தெய்வமே அப்படின்னு காலில் தான் வந்து ஸ்வீட் பாஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கலாய்க்கல இருக்கட்டும், கேட்டனா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், நீங்க வந்து முக்கியமா மெயின்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிலிம்ஸ்க்கு நிறைய பேர் உங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. மெயின்ஸ்க்கு நாங்க கண்டிப்பா தரமா ட்ரெயின் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்றது மட்டும் தான் மக்களே. நாளையில இருந்து உங்களுக்கு வந்து மெயின் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப டயர்ட்ல இருக்கு மக்களே. நேற்று நைட்டு 2-3 மணிக்கு தான் வந்தேன். என்னால காலையில இருந்து ஆக்டிவா தானே இருக்கேன். வீடியோ போறேன், நாளை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு டைம் இல்ல. வந்தாங்க மக்களே, திருப்பி உட்காந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. அதனால கடமை கண்ணியம் கட்டு. இன்னைக்கு ஆனா கிராஷ் கோர்ஸ் ஈவினிங் போயிடும். நாளைந்து உங்கள் யூடியூப்லேயே உங்களுக்கு மெயின் செஷன், டொமின் செஷன், POக்கு எல்லாமே செஷன் வந்துடும். நியூ ஷெடியூல் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் CAக்கு வந்துடலாம். CAக்கு வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறையா கேப்சூல் வச்சுக்கோங்க. AffairsCloud இருக்கு இல்லையா, AffairsCloudோட ஒரு நிமிஷம் இல்லை, நான் இதை சொல்லிடுறேன் ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடும். கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 2-3 இது சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறத காட்டிலும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அது இதை தான் ஃபாலோ பண்ணணும், அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த சோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஒன்றை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 3 times அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினை நம்ம திருப்பி இப்போ ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா திருப்பி அதே நம்ம பார்க்குறோன்னா எந்த இடத்துல இருக்குன்றது கூட நம்மளுக்கு அங்கே போயிட்டு மைண்டில் வரும். நம்ம பார்க்குறதே அந்த PDF இந்த PDFன்னு மாற்றி படிச்சுட்டு இருந்தோம்னா எதையுமே வந்து நம்ம ஒரு பக்காவா 100% படிச்சிருப்போமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால கடைசி நேரத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு சோர்ஸ் பக்காவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ்னாலும் ஓகே. அதாவது மக்களோட சஜஷன், அதாவது கிளியர் பண்ணவங்களோட வாய்ஸா நான் சொல்றேன். அதிகமாக பேசப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து லிவிங் CA ஃபன்ஸ்டாவோட பண்டில் PDF, அதுக்கப்புறம் AffairsCloudோட டெய்லி CA அண்ட் வீக்லி CA, மந்த்லி CA குவிஸ், இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை வேற ஏதோ சைட் இருந்துச்சு அப்படின்னா அது 2ல் படிச்சுட்டு, ஆனால் கலராக லிவிங் CA பண்டில்லாம் போட்டிருந்தாரு. AffairsCloud அவங்க எல்லா குவிஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு வேற எதுலையாச்சும் ஒரு சைட்ல மட்டும் நீங்க வந்து குவிஸ் போட்டு பாருங்க. AffairsCloudனு சொல்றப்ப ஞாபகம் வருது மக்களே, அந்த ஒன்லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒன்லைனர்ஸ்ல இருந்தே நிறைய கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து பக்காவா மக்கள் எடுத்து சொன்ன டீட்டெயில்ஸ். அதனால வந்து மக்கள் மைண்ட் நீ எப்படி படிச்சாலும் 20 மேல கரண்ட் அஃபேர்ஸ் தாழ விட மாட்டேன், IBPS நான் ஒரு செய்யறேன் அப்படின்னு IBPS அப்படிதான் பண்றேன், ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன், இதை மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. IBPS என்ன நினைப்பானா, நீ என்னாலும் படி 5 சைட்ல படிச்சுட்டு வா, 20 மேல தாழ விட மாட்டேன், செய்யறேன். உண்மையிலே கடுப்பேத்துறாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது மகளே. கடந்த ஒரு 1.5-2 வருஷமா பாத்தீங்கன்னா
கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு 16 17 18 தான் குட் அட்டெம்ப்டாவே இருந்திருக்கு, அவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை, எல்லாரும் டஃப்னா நமக்கும் டஃப் தான், எங்க இருந்து எடுப்பானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இதுல ரெண்டுல படிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, IBPS நீ CA மட்டும் படிச்சுலாம் மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாது, சாவடிச்சிருவேன், நீ வந்து எல்லாத்துலேயும் படி, நீ கான்சை நல்லா பண்ணு, இங்கிலீஷ்லேயும் பண்ணு, எல்லாத்துலேயும் பண்ணு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுவும் கரெக்டு தான். ஸோ அதனால் ஒரு 4 டாபிக் சொன்னோமா, இதில் 4ல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2லயாச்சும் நல்லா பண்ணுங்க, ஒரு 2ல் ஆவரேஜாக பண்ணிட்டு வாங்க. இங்கிலீஷ்லாம் சுமாராக பண்ணிட்டு வாங்க. இங்கிலீஷ் மட்டும் சுமாராக பண்ணணுமா, சூப்பராக பண்ணணும் மக்களே. நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் வருவோம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, அதே இன்இக்வாலிட்டி தான் வரப்போகுது, அதே பிளட் ரிலேஷன் தான் வரப்போகுது, அதே பசில் சிட்டி தான் வரப்போகுது. என்ன கொஞ்சம் மெயின்ஸ் லெவல்னு சர்ச் பண்ணி கையில் இருக்க PDF, அதுக்கப்புறம் ரீசனிங் உங்களுக்கு என்ன சேனல் கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரீசனிங்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் என்ன கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஜாலியாக போடுங்க, ஒரு ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பசில் சால்வ் பண்ணி பாருங்க. நல்லா ஷார்ப்பாக படிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு குவான்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. புரியுதா? இங்கிலீஷ் படிக்கவே வேணாமா? இங்கிலீஷ்லாம் வேணாம், ரீனா மேம்லாம் மறந்துருங்க, படிக்கவே மக்களே. இங்கிலீஷ் கண்டிப்பா தூக்கி விடும். இந்த குவான்ஸ் எல்லாம் வந்து உங்களால சொல்லவே முடியாது, சுத்தி விடுவாங்க. ஒரு क्वेश्चनக்கு 10 நிமிஷம் கூட ஆகும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்ல, குவான்ஸ் தான் காப்பாத்தும் மக்களை. இங்கிலீஷ் போன வருஷம்ல எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் காப்பாத்தி விட்டுருக்கு தெரியுமா? அதனால கண்டிப்பா காப்பாத்தும் விட்டுறாதீங்க. இங்கிலீஷும் மெயின், இங்கிலீஷ் தான் மெயின். சரிங்க மக்களே, ஸோ நான் எல்லாத்தையும் பேசிட்டோம், ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக பேசிட்டோம். இது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஒரு கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம போர்டில் வந்து எழுதி இன்னொரு பக்காவாக டே ஒன் வீக் 1 வீக் 2 எப்படி பண்ணணும் அப்படி பார்த்தா போட மாட்டேன், பார்க்க மாட்டாங்க, இப்படி போட்டாதான் பார்ப்பாங்க. இருந்தாலும் கேளுங்க, அப்படியே உங்களுக்கு தனித்தனியாக வீக் 1 வீக் 2 அந்த மாதிரி ஸ்டடி பண்ண வேணுமா கூட நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் மக்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற IBPS கிளர்க் மெயின்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே எனக்காக ஷேர் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். ரீனா மேம்காக ஷேர் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். பாருங்க கொரோனா மாதிரி இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி முடிச்சுக்கலாமா? ஒரே டேக்கு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் மக்களே, பை பை. ஸோ கிளர்க் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கும் தனியாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பை பை. அதே மாதிரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொன்னாங்க. ஸோ நன்றி மக்களே. சொல்லிட்டோம்.